ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாய்? அது இன்றுமே நடக்கவில்லை. நீ கேட்டு வந்தது இந்த நிமிடம் வரை உனக்கு கிடைக்கவே இல்லை என்று நீ கலங்குகிறாய். தங்கமே, நாளை விடியும் பொழுது நீ கேட்டது உன்னிடம் உன் வீட்டில் நடக்கும். இதுவரை காலதாமதம் செய்து கொண்டிருந்த நான் இனி தாமதிக்காமல் உனக்கென்ன வேண்டுமோ அதை செய்து தரவே முடிவெடுத்து விட்டேன். நான் முடிவெடுத்தால் அதை மாற்ற மாட்டேன். இப்பொழுது நான் எடுத்திருக்கும் முடிவோ உனக்கு சாதகமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எதை எந்த நேரத்தில் செய்தால் அமோகமான எதிர்காலத்தை உருவாக்கி தரும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் சில சமயங்களில் எல்லாம் காலதாமதமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. சில விஷயத்தால் உனக்கு பிரச்சனை வருவது போல் இருந்தால் அதை நான் தராமல் அதை காலத்தை கடத்துவேன். அதுவே உனக்கு தேவைப்பட்டால் அதை சரி செய்து உடனடியாக உனக்கு தருவேன். காலம் கடந்ததை நினைத்து வருந்தாதே. இனி நடக்கப் போவதை மட்டும் நினைத்து சந்தோஷப்படு. ஏதோ ஒரு நாள் நீ நினைத்தது நடந்தது என்று நினைத்து சந்தோஷப்படு. காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதுதான் சாய்க்கு தர வேண்டுமா என்றெல்லாம் நினைக்காதே. சாய் தந்து விட்டார், சாய் செய்து விடுவார் என்ற முழு நம்பிக்கையை வைத்து நீ பார். உனக்கு அனைத்து சந்தோஷங்களும் மனதுக்குள் தானாகவே வரும். கவலைகள் இருந்தாலும் அதை மனதுக்குள் எப்பொழுதும் பூட்டி வைக்காதே. அதை யாரிடம் சொல்ல வேண்டுமோ, அதாவது எந்த தெய்வத்திடம் சொல்ல வேண்டுமோ சொல்லி அழ வேண்டுமோ அழுதுவிட. நிச்சயமாக பாரம் குறையும். உனக்கு ஒன்று தெரியுமா? எப்பொழுதுமே அழுகை வருகிறது என்றால் அதை எப்பொழுதுமே பூட்டி வைக்கக்கூடாது. எப்பொழுதுமே உனக்கு யார் எந்த தெய்வம் இஷ்டமாக இருக்கிறதோ அதனிடம் சொல்லி அழுதுவிட பாரம் குறையும். அந்த கவலையும் அந்த நொடியே பறந்துவிடும். இது நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை. நீ அழுது கொண்டு இருக்கிறாய், ஆனால் மனபாரம் குறையவில்லை என்று சொல்கிறாய். சீக்கிரமாக குறையும், கவலைப்படாதே. கவலையுடன் எத்தனை நாட்கள் தான் கிடப்பது? அது வாழ்க்கையையே வெறுக்க வைத்துவிடும். ஏதோ ஒரு விஷயம் உன் மனதை மிக உருக்கமாக உறுத்தி கொண்டே இருக்கிறது. அதை மனதுக்குள் வைத்து கொள்ளாதே. உன்னுடைய இறைவனிடம் சொல். அதற்கான விடையை உன் இஷ்ட தெய்வமே காட்டும். கவலைகள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியான எதிர்காலத்திற்காக காத்திரு. காத்திருப்பது ஒன்றும் தவறல்ல. சீக்கிரமாக நாட்கள் ஓடிவிடும். உன் வாழ்க்கையோ உன்னிடம் வந்துவிடும். நாளையிலிருந்து உனக்கு நல்ல நாள். இனி எதையும் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.